சபாநாயகர் ஓம் பிர்லா ஒரு சார்பாக நடந்து கொண்டதை குறிப்பிட்டு பேசியதால் ஆத்திரமடைந்து நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த போதே தனது மைக் அணைக்கப்பட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் அவருடன் நமது செய்தியாளர் ராஜீவ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சார், இன்னைக்கு சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது. குறிப்பா இந்த தேர்தலை பொறுத்தவரை பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டது. இந்தியா கூட்டணி சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை குரல் வாக்கெடுப்பு மூலமாக மட்டுமே இந்த தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏன் வாக்குப்பதிவு மூலம் நடத்தப்படவில்லை? இது குறித்து உங்களுடைய கருத்து? இல்ல, அவை மரபுபடி இந்த தேர்தல் நடந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி சார்பில் கேரளாவை சார்ந்த காங்கிரஸ் எம்பி 8வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். கொடிக்குனில் சுரேஷ் அவரை வேட்பாளராக வழிமொழிந்தோம். குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆளுங்கட்சி தரப்பில் முன்மொழியப்பட்ட ஓம் பிர்லா அவர்களே தேர்வு செய்யப்பட்டார் என்று இடைக்கால சபாநாயகர் அறிவித்தார். அப்போது எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து டிவிஷன் என்று வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், அதாவது வாக்குப்பதிவு கோரிக்கை எழுந்தது. ஆனால் இடைக்கால சபாநாயகர் அதை பொருட்படுத்தவில்லை. ஓம் பிர்லா அவர்களே மக்களவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று உறுதிப்படுத்தினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் அதற்கு மேல் அழுத்தம் கொடுக்கவில்லை. நீங்க அவையில பேசக்குள்ள உங்களோட மைக் அணைக்கப்பட்டதா கூறப்படுது. உங்களுடைய பதில்? இரு உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகளுக்கு வாய்ப்பில்லை, ஒரு உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளுக்கு வாய்ப்பில்லை என்று இப்போது புதிதாக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிற ஓம் பிர்லா அவர்கள் முடிவெடுத்து அவர் நிறைவாக உரையாற்ற எழுந்தார். எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு ஒரு சிலரை அனுமதித்தார். அதிலே நானும் ஒருவன். அவரை வாழ்த்தி பேசுவதுதான் அவை மரபு. வாழ்த்தினோம். ஆனாலும் வேண்டுகோளையும் வைத்தோம். கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் செயல்பட்டது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தது. எதிர்க்கட்சிகளை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்கிற கருத்தை நான் பதிவு செய்தேன். அதனால் அவர் ஆத்திரமடைந்திருப்பார் என்று கருதுகிறேன். இருந்தாலும் மீறி நான் பேசிக் கொண்டிருந்தேன்.